வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாமல் நடிகர் சிவகார்த்திகேயன் வாக்களித்த விவகாரம் சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் தற்பொழுது நடிகர் ஸ்ரீகாந்த் வாக்களித்த விவகாரமும் புதிய சர்ச்சையை கிளப்பியுள்ளது. கடந்த தேர்தலில் வாக்களித்த ஏராளமானோரின் பெயர்கள் இந்த முறை வாக்காளர் பட்டியலில் இல்லாதது பல்வேறு பகுதிகளில் சர்ச்சையை ஏற்படுத்தியது. நடிகர்கள் ரமேஷ் கண்ணா, சிவகார்த்திகேயன், ஸ்ரீகாந்த் உள்ளிட்டோரின் பெயர்களும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறவில்லை. இது தொடர்பாக நடிகர் ரமேஷ் கண்ணா அதிருப்தி தெரிவித்து வீடியோ வெளியிட, நடிகர் சிவகார்த்திகேயன் வளசரவாக்கம் தேர்தல் அலுவலர்களிடம் வாக்குவாதம் செய்து ஒரு வழியாக வாக்களித்து விட்டார். உரிமைக்காக போராடுங்கள் என்று ட்விட்டர் பக்கத்தில் பதிவு வெளியிட்டுள்ள அவர் மை விரலுடன் புகைப்படத்தையும் வெளியிட்டிருந்தார். நீக்கப்பட்டோர் பட்டியலில் சிவகார்த்திகேயனின் பெயர் இல்லாததால் சிறப்பு அனுமதி வழங்கப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாமல் எப்படி வாக்களிக்க முடியும் என சர்ச்சை எழுந்தது. இது தொடர்பாக செய்தியாளர்களின் கேள்விக்கு தற்போது பதிலளித்த தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு, நடிகர் சிவகார்த்திகேயனுக்கு வாக்களிக்க அனுமதி வழங்கிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளார். இதன் மூலம் நடிகர் சிவகார்த்திகேயனின் வாக்கு சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்த சத்யபிரதா சாகு நடிகர் ஸ்ரீகாந்தின் வாக்கை சர்ச்சைக்குள்ளாக்கியுள்ளார். தேர்தலின் போது சாலிகிராமம் வாக்குச்சாவடியிலிருந்து மனைவியுடன் வெளியே வந்த ஸ்ரீகாந்த் தங்களது பெயர் வாக்காளர் பட்டியலில் இல்லாத நிலையிலும் இருவரையும் வாக்களிக்க தேர்தல் அலுவலர்கள் அனுமதித்ததாக கூறியிருந்தார். இத்தனை வருஷமா நாங்கள் இங்கே தான் ஓட்டு போட்டுட்டு இருந்தோம். எங்கள் பேர் லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. பட் அங்கே இருக்கிற போலிங் ஆஃபீஸர் இன்டர்வியூன் பண்ணி எந்த பக்கமும் அப்ஜெக்ஷன் இல்லாதனால என்ட்ரி எடுத்துக்கிட்டு திருப்பி எங்களை ஓட்டு காஸ்ட் பண்ண வச்சாங்க. இப்போ தான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது ஏன்னா ஓட்டு போட்டுட்டோன்றதுக்கு. ஐ எம் ஹாப்பி அபவுட் இட். பட் ஆனால் எப்படி பேர் மிஸ் ஆச்சுன்னு தான் புரியல. ஏன்னா இத்தனை வருஷமாக போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த வாட்டி என்ன புதுசாக பேர் இல்லாமல் போயிடுச்சுன்னு பார்த்தோம். 2 பேருமே இல்லை. மேபி ஸ்கிப்பாக இருக்கலாம் வேறு இடத்துல. ஃபார்ச்சுனேட்லி அவங்க அப்ரூவ் பண்ணிட்டோம். இந்நிலையில் நடிகர் ஸ்ரீகாந்தின் விரலில் மை மட்டுமே வைத்து அனுப்பியதாகவும் அவர் வாக்களிக்கவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ள தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு, ஸ்ரீகாந்தின் விரலில் மை வைத்தது குறித்து விசாரணை நடத்தப்படும் என்று கூறினார். நடிகர் ஸ்ரீகாந்த் வாக்களித்த வீடியோ அனைத்து தொலைக்காட்சிகளிலும் வெளியான நிலையில் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகுவின் இந்த தகவல் புதிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது.